விடுதலை பார்ட் 2 திரைப்படத்தோட 8 நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. விடுதலை பார்ட் 2 உங்களுக்கெல்லாம் தெரியும். விஜய் சேதுபதி, சூரி இவங்கெல்லாம் நடிச்சிருக்க அந்த திரைப்படம் செம சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் டல்லாகி போயிட்டு இருக்குது. இந்த படத்தை பொறுத்தளவில் வெற்றிமாறனோட இயக்கத்தில் வெளிவர எல்லா படமுமே எப்போவுமே நல்லா ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வரும். நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப ஒரு சில பேர் மட்டும் தான் சொல்லுவாங்க. கதைக்களத்தை பொறுத்து அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் நிறைய கலவையான விமர்சனங்களை தான் பெற்றுச்சு. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் பார்ட் 1 விட பார்ட் 2 ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இது நக்சலைட்டை பெருமையாக படுத்தி பேசுகிற மாதிரி, அவங்கள வந்து தூக்கி பிடிச்சி பேசுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு வகையில் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த படத்தில் சூரிய டம்மி பண்ணிட்டு படத்தில் விஜய் சேதுபதியை மிகப்பெரிய ஆளாக காட்டியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே இந்த படத்துக்கு பின்னோக்கி அதோட வருவாயை வந்து பின்னோக்கி தள்ளுற மாதிரி, விமர்சனத்தை அதிகமாக்கி வருவாயை கீழே தள்ளின மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் கலவையான விமர்சனம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த திரைப்படம் 8 நாட்கள்ல உலக அளவுல 48 கோடி ரூபாயை வசூலிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 36 கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கு. நல்லா எப்போதும் இதுக்கு முன்னாடி வெற்றிமாறனோட திரைப்படங்கள் மாதிரி இருந்திருந்ததுன்னா கண்டிப்பா இந்த திரைப்படம் 100 கோடி கிட்டக்க நெருங்கியிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. குறைஞ்சபட்சம் 50 கோடியாவது ஒட்டுமொத்தமாக வசூலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த திரைப்படம் கலவையான விமர்சனத்தாலேயே அதோடைய வருவாயை சரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படும். இதுக்கு இன்னொரு காரணம் கூட சொல்றாங்க. படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முந்தின நாள் கூட வெற்றிமாறன் அதுல நிறைய எடிட்டிங் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் இந்த படத்தை கலவையான விமர்சனம் வர்றதுக்கான காரணமா நிறைய பேர் சொல்றதா இருக்கு.